வணக்கம் நண்பர்களே. கேரள லாட்டரி யூகத்திற்கு மீண்டும் வருக. இன்றைய விளக்கப்படத்தில் கவனம் செலுத்துவது போர்டு காண இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை விளக்கப்பட வரிசையை அடிப்படையாகக் கொண்டது. வரும் எண்கள் மற்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள எண்களைப் பற்றிய யோசனை இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படை எண்களுடன் குறுக்கு சரிபார்த்துக் கொள்ளலாம். எனவே இது எங்கள் விளையாட்டு மற்றும் கணிப்புக்காக தேர்ந்தெடுக்க சில எண்களை சுருக்கமாக பட்டியலிட உதவும். இங்குள்ள படத்தை பாருங்கள். பலகை A 3, 4, 5 நிலுவையில் உள்ளது. 706. எனவே இங்குள்ள வரிசைகளின் புல் இரட்டைப்படை, அதாவது 2, 6, 8. 167 இல் தொடங்கும் கடைசி வரியில் இது பலகை A. இரட்டைப்படை 3 நேரங்கள் வந்தன, ஒற்றைப்படை 3 முறை வந்தன என்பதைக் காணலாம். முந்தைய வாரம் இரட்டை எண் 4 முறை வந்தது. கீழிருந்து மூன்றாவது வாரம் போர்டு ஏயில் 6, 7 மட்டுமே வந்தன. 6 முதல் 3 வரை முறை வந்தன. 7 முதல் 4 வரை முறை வந்தன. நீங்கள் சிணுங்கலாம், பின்னர் கடந்த 14 நாட்களில் 7 ஒரு முறை மட்டுமே வந்துள்ளன. எனவே 7 வர எனவே இங்கே 2 மற்றும் 8 கவனம் செலுத்தப்பட வேண்டும். எனவே இங்கே 1, 2, 8, 9 கவனம் செலுத்தப்படும். இந்த வாரம் திங்கட்கிழமை ஒற்றைப்படை கவனம் செலுத்தப்படும், ஏனெனில் இது தொடர்ச்சியாக 3வது வாரமாக இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை 8, 9 நிலுவையில் உள்ளது. 4 அரை நிலுவையில் உள்ளது. செயலில் உள்ளது 2, 6, 7, 0, 2 கடந்த வாரம் 3 முறை வந்தன. எனவே 2 வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்த 2 நாட்களில் 5, 7, பலகை C 1, 3, 6, 8 நிலுவையில் உள்ளது. 8 இந்த வாரத்தில் ஒரு முறை வர வாய்ப்புள்ளது. 9, 0, அரை நிலுவையில் உள்ளது. 0 ஒரு முறை வர வாய்ப்புள்ளது. 2, 4,